அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வராங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா, நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு தான். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, ரேங்க் லிஸ்ட். ஸோ எப்ப ரேங்க் லிஸ்ட் வரும், எப்ப ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கான ரேங்க் லிஸ்ட்ங்கிறது இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்ங்கிறது நம்மளுக்கு வந்து இங்க வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து பேரலா இந்த சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்ல தான் நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரேங்கை செக் பண்ணிக்கலாங்க. ரெண்டாவது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாகின், அதாவது நம்ம இந்த இடத்துல லாகின் இருக்குது. ஸோ இந்த லாகின்ல போயிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ரேங்க் என்ன, நீங்க வந்து என்ன ஜென்ரல் ரேங்கிங் என்ன, கம்யூனிட்டி ரேங்கிங் என்ன, இதெல்லாம் வந்து வந்துருங்க. ஸோ இப்போ நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வெரைட்டிஸ் ஆஃப் ரேங்க் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அகாடமிக், அதாவது இந்த கவுன்சிலிங்கே கிட்டத்தட்ட 2,32,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அத்தனை பேத்துக்குமான டேட்டாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அகாடமிக் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் இருக்கும். அடுத்து ஒகேஷனல் ஜென்ரல், அதாவது ஒகேஷனல் குரூப்ல படித்த மாணவர்களுக்கான ரேங்க் லிஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதாவது நீங்க அகாடமிக் பர்சனா இருக்கலாம், இல்லைன்னா ஒகேஷனல் குரூப்ல படிச்சவங்களா இருக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கான ரேங்க் லிஸ்டிங் இருக்குங்க. தென் அகாடமிக்ல எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டால வந்து நீங்க அதாவது மற்ற குரூப்பான பயோ மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் எடுத்தவங்களுக்கு அகாடமிக்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் வரும். அட் த சேம் டைம் ஒகேஷனல் குரூப்ல படிச்சிருந்தீங்கன்னா ஒகேஷனல் எக்ஸ் சர்வீஸ்மேன் வரும். அதே மாதிரி தான் டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக்ஸ் ஒகேஷனல் வருதுங்க. அதுக்கடுத்து அதே சேம் கேட்டகரி இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5%க்கான ரேங்க் லிஸ்ட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுல ஃபார் எக்ஸாம்பிள் நான் உதாரணத்துக்கு நான் ஒரு ரேங்க் லிஸ்ட்டை மட்டும் எடுத்திருக்கேன். எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அகாடமிக் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விண்டோ மட்டும் நான் வந்து ஓப்பன் பண்றேங்க. ஸோ அந்த ஜென்ரல் அகாடமிக் ரேங்க் லிஸ்ட்ல நம்மளுக்கு வந்து இந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண அத்தனை பேர்த்தோட டீட்டெயில்ஸுமே வந்திருக்குங்க. சீரியல் நம்பர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து டவுன்லோட் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சீரியல் நம்பர், தென் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அதாவது அப்ளிகேஷன் நம்பரை வச்சு இதில் வந்து ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அது போக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் எல்லாமே ஜென்ரல் ரேங்கிங் என்ன வந்திருக்குது, கம்யூனிட்டி நீங்கள் என்ன கம்யூனிட்டி கேட்டகரியில் வரீங்க, ப்ளஸ் வந்து கம்யூனிட்டி ரேங்கிங் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ண எல்லாருக்குமே இந்த ஜென்ரல் அகாடமிக் ரேங்க் லிஸ்ட்ல வந்து வருங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்ல மொத்தம் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபைனலா நம்மளுக்கு இருக்கிற டேட்டா வச்சு பார்க்குறப்ப 2,33,812 பேர் வந்து இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்காங்க. கடைசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 77.500 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. இதுல இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல 200க்கு 200 கட் ஆஃப் வாங்கினவங்களோட மாணவர்களோட எண்ணிக்கைங்கிறது கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்றப்ப நமக்கு வந்து குறைஞ்சிருக்கு. போன வருஷம் 100+ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 52 பேர் மட்டும் தான் 200க்கு 200 வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது எவ்வளவு மாணவர்கள் என்ன கட் ஆஃப் ரேஞ்சஸ்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த ஒரு 4 வருஷத்தோட டேட்டாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2022, 23, 24, 25 கடந்த 4 வருஷத்து டேட்டாவுமே இருக்குதுங்க. அது போக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து 2026 இந்த வருஷத்துக்கு எவ்வளவு கட் ஆஃப் வந்து தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் முதற்கொண்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன கட் ஆஃப் ரேஞ்சஸ்ன்னு பார்த்துக்கலாம். இங்க பாருங்க 200க்கு 200 கட் ஆஃப் போன ஒரு இந்த 200க்கு 200 கட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 2022ல 132 பேர் இருந்திருக்காங்க. 23ல பாத்தீங்கன்னா 102 பேர் இருந்திருக்காங்க. 24ல 65 பேர் இருந்திருக்காங்க. 2025 நம்ம லாஸ்ட் இயர் டேட்டா மட்டுமே எல்லா கட் ஆஃப்மே பார்ப்போங்க. போன வருஷம் 200க்கு 200 141 பேர் இருந்திருக்காங்க. பட் வந்து 2026 வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த வருஷம் 52 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆகுதுங்க. எப்படி கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க 50 பேர் தான் இருக்காங்க, இங்க 141 பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90 பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ்ல இருந்து கீழே இறங்கி இருக்கிறாங்க. அடுத்த ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
190ல இருந்து 199.75. அதாவது 200க்கு அடுத்த கட் ஆஃப்ல இருந்து 190 கட் ஆஃப் வரைக்கும் வாங்கினவங்களோட டேட்டா 2025ல வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு 13,817 பேர் வந்து இந்த 190ல இருந்து 199.75ங்கிற கேட்டகரியில போன வருஷம் வந்து 13,817 பேர் வாங்கியிருக்காங்க. பட் 2026ல பாத்தீங்கன்னா 6,575 கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல இதுல பாதிக்கு பாதி தான் வந்து நம்மளுக்கு 190ல இருந்து 199.5 கட் ஆஃப் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அப்ப ரொம்பவே நம்மளுக்கு வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள், கட் ஆஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த ரேஞ்சு பார்த்தோம்னா 180ல இருந்து 189.75. 75னா நீங்க 5ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 180ல இருந்து 189 வரைக்கும் போன வருஷம் 189.5 வரைக்கும் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 22,700 பேர் வந்து 707 பேர் வந்து ஸ்கோர் வாங்கியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் பாருங்க அதுல வந்து 3ல 2 பங்கு தான் வாங்கியிருக்காங்க. அதாவது 14,651 பேர் தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. ஆக்சுவலா நம்ம சென்டம்ல மட்டும் தான் விட்டுருக்கோம், அதுக்கடுத்து வர கட் ஆஃப்ல தான் இன்க்ரீஸ் ஆகும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் லாஸ்ட் இயரோட கட் ஆஃபோட கம்மியா தான் போயிட்டு இருக்குதே தவிர்த்து அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணலைங்க. அடுத்து 170ல இருந்து 179.5ங்க. இதுல 2025ல பாத்தீங்கன்னா 26,418 பேர் வாங்கியிருக்கிறாங்க. பட் 2026 இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 20,053 பேர் மட்டும் தான் வந்து இந்த கட் ஆஃப்ங்கிறது வாங்கியிருக்கிறாங்க. அப்ப இதுலயுமே நம்மளுக்கு வந்து கம்மியா தாங்க இருக்குதுங்க. அடுத்து 160ல இருந்து 169.75ங்க. இதுல வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோம்னா 28,070 பேர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 23,500 கிட்டத்தட்ட ஒரு 4,500 மாணவர்கள் வந்து கம்மியா தான் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து 150ல இருந்து 159.75 இந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் 28,384 பேர் வாங்கியிருக்கிறாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 26,154 பேர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அப்ப கிட்டத்தட்ட ஒரு 150 கட் ஆஃப் வரைக்குமே ரொம்பவே கம்மியா இருக்கு. 150க்கு மேலதான் இந்த வருஷம் நிறைய பேர் வந்து மார்க் வாங்கியிருக்காங்க, கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க. அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. 140ல இருந்து 149.75 போன வருஷம் 27,679 பேர் வாங்கியிருக்காங்க. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 140ல இருந்து 150 கட் ஆஃப் ரேஞ்சஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கட் ஆஃப் வரைக்கும் இன்க்ரீஸ், அதாவது 1000 மாணவர்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ரேஞ்சஸ்ங்கிறது இதுக்கு மேலதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க, நிறைய அப்ளிகன்ஸ்ங்கிறவங்க இருக்கிறாங்க. அடுத்து 130ல இருந்து 140 கட் ஆஃப்ங்க. போன வருஷம் 26,280 பேர் தான். பட் இந்த வருஷம் பாருங்க கிட்டத்தட்ட 29,373 பேர், அதாவது கிட்டத்தட்ட 3000 பேர் வந்து அதிகமா என்ன கேட்டகரியில வந்திருக்காங்க 130ல இருந்து 140 கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அடுத்து 120ல இருந்து 130 கட் ஆஃப் போன வருஷம் 23,114 பேர், இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 28,438 பேர், கிட்டத்தட்ட 5000 கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மியான கட் ஆஃப் வாங்கினாலும் இந்த வருஷம் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஓரளவுக்கு நார்மலான காலேஜஸ்ல வந்து கண்டிப்பா சீட்டுங்கிறது இருக்குங்க. அடுத்து 110ல இருந்து 120 கேட்டகரி போன வருஷம் 19,318 பேர் வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 பேருங்க, அதாவது 24,685 பேர் வாங்கியிருக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேர் வந்து கூடுதலா வந்து என்ன கேட்டகரியில வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா 110ல இருந்து 120 கட் ஆஃப் ரேஞ்சஸ். அடுத்து பார்த்தோம்னா 100ல இருந்து 110 கட் ஆஃப்ல போன வருஷம் 13,773, இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 18,814. இப்ப 150 கட் ஆஃப்க்கு கீழே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு 10 கட் ஆஃப்க்கும் 5,000 மாணவர்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் வர்றாங்க. அடுத்து 100 கட் ஆஃப்க்கு கீழே போன வருஷம் 9,598 பேரு, இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 13,175 பேர், கிட்டத்தட்ட ஒரு 3,600 மாணவர்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னொரு விஷயம் பாருங்க, போன வருஷம் 2,39,000 பேர் வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 2,33,000 பேருக்கு தான் ரேங்க் லிஸ்ட்ங்கிறது வந்திருக்குங்க. ஸோ அப்ப என்ன ஓவராலா என்னன்னு பாத்தீங்கன்னா கட் ஆஃப்ங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்குதா குறைஞ்சிருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா குறைஞ்சிக்கிட்டே தாங்க வந்திருக்குதுங்க. எங்க வந்து நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் ரேஞ்சஸ் வந்து அதிகமான ரேஞ்சஸ்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட எந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ்ல அதிகப்படியான மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 130ல இருந்து 140 கட் ஆஃப்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 140ல இருந்து 150, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 120ல இருந்து 130. ஸோ இந்த வருஷம்
அதிகப்படியான மாணவர்கள் 120ல இருந்து 150 கட் ஆஃப் ரேஞ்சஸ்ல தான் இருக்காங்க. ஸோ இதுதான் நான் என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் வந்து எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டோட எடுத்து நான் உட்காந்து அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு இந்த டேட்டாஸ்ங்கிறது கொடுத்துருக்கேன். இன்னும் கண்டினியூஸா ரேங்க் லிஸ்ட் ஓரியன்டாகவும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்பந்தமாகவும் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் கொடுக்க போறோம். இந்த மாதிரி கண்டினியூஸா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்கணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.